என்னை பொறுத்தவரை சொல்லுவேன், நம்ம உழைச்சா அது மற்றவன் வேடிக்கை பார்க்கணும். நம்ம நடந்தால் அது தடம். ஆனால் நம்ம நடந்தால் அது பாடமாக இருக்கணும். நீ எனக்காக சப்போர்ட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணலாம். உழைக்கிறோம். நம்மளை அந்த அதை ஆணித்தரமாக இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அவர் செஞ்சுருக்கிறாரு. இதெல்லாம் இப்படிலாம் கேட்க வேண்டியதே இல்லை. நம்ம திறமை பேசப்படும். என் வாழ்க்கை அப்படி தான். எந்த ஒரு விஷயத்துலையும் அது எடுத்தால் நம்ம ஜெயிக்கணும். இன்னொருத்தர் நம்மளை பாராட்டுவாங்க, இல்லை கை கொடுப்பாங்க, அது நெத்திலேயே நான் ஒரு பொழுதும் வச்சுக்கிறது இல்லை. இளைஞர்களுக்கு அதான் சொல்லுவேன், உழைக்குன்னு நினைக்கிற யாருக்குமே உங்கள் மன உறுதி, உங்கள் கைத்தடம் தான் உங்களுக்கு என்றைக்கும் உறுதியாக இருக்கும். இதெல்லாம் இவ்வளோ பெரிய முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு தொழிலை பண்ணியிருந்தால் எங்கேயோ போயிடுவீங்க. ஆனால் அந்த சினிமா முகத்தில் உள்ளவங்க அதை விட்டு வரதே கிடையாது. அது எங்கள் இயக்குனர் என் பாரதிராஜா ஐயா இருக்கட்டும், என் அன்பு தம்பி மறைஞ்சிட்டானே மனோஜா இருக்கட்டும், அவனுக்கு நான் ஒரு கடையே வச்சு தரேன்னு சொன்னேன். எங்கள் டைரக்டர் நானும் அவ்வளோ உறவு. வேளச்சேரியில் ஒரு 5-6 லட்ச ரூபா வியாபாரம். அந்த கடையை நான் மனோஜ் எடுத்துக்க சொன்னேன். என்னப்பா இதுலேயே இருக்கிறோம் ஐயா, இந்த கடையை எடுத்துக்கினான். அவரும் அவருடைய நண்பர் அமெரிக்காவில் இருக்கார். எல்லாம் பேசுனாங்க நம்ம நிர்வாகத்தில். தம்பி என்ன பண்ணுறது, இது ஒரு மோகம். இதுக்குள்ளே போனவங்க இன்னொரு பிஸ்னஸ் ஏற்படுத்திக்கல. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு துறையை உள்ளே வச்சுக்கிட்டே இன்னொரு துறையில் பிஸ்னஸ்னு ஒரு அன்றாட வருமானத்துக்கு ஒரு வழி இருக்கணும் வாழ்க்கையில். அதை ஏற்படுத்திக்கணும். அதை ஏற்படுத்திக்கிட்டீங்க தான் இன்றைக்கி எல்லாருமே ஃபீல்டில் நல்லா இருக்காங்க. அவங்க சினிமாக்குள்ளே இருப்பாங்க, வெளியில் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ விஜய் சார் எடுத்துங்க, அவருக்கு ரிசார்ட் ஹோட்டல் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. அவங்க மாமா பார்த்துக்கிறாரு விஜய் சார். எல்லாம் உள்ள உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச பத்திரிகையாளருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. எப்போவுமே ஒரு துறை இப்போ நான் பாருங்க பிரியாணியில் இருந்தேன், அடுத்து கிருஷ்ணகிரில காலேஜ் திறந்தேன், உங்கள் கூட மீடியாவிலையும் இருக்கிறேன். இன்றைக்கி ஆர்ஆர் தமிழ்னு ஒரு யூடியூப்பும் தொடங்கியிருக்கிறேன், திரைப்படமும் எடுத்துருக்கிறேன். அடங்கலை. இதுக்கு மேலே என்ன பண்ணனேன்? இங்கே வியாபாரம் சரியில்லை தமிழ்நாட்டில். எல்லாம் என் பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்து பார்த்து தள்ளுவண்டி ரோட்டில் போட்டு இன்றைக்கி 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு போட்டு எல்லாம் நான் தான் அதுக்கு காரணம்னு ஆகிட்டேன். பரவாயில்ல, அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். டெக்சாஸில் 29ஆம் தேதி ஓப்பனு, குவைத்தில் 16ஆம் தேதி ஓப்பனு, 9ஆம் தேதி தாராபுரத்தில் ஓப்பனு. இல்லையா? பிளானை மாற்றிக்க வேண்டியதான். என்ன சும்மா போய் கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது யார்கிட்டையும். நீ எனக்கு 5 கூடு 10 உயிர் போனாலும் இந்த கையேந்த மாட்டேன். சிறு வயசுலேயே ஒரு 4 பேர் டீ சாப்பிட்டேன். என் பாக்கெட்டில் ஒரு 50 பைசா தான் டீ. அதை கூட அடுத்தவங்க காசில் நான் சாப்பிட்டது கிடையாது. விளைவிக்கும் அப்படியே, ஏய் இங்கப்பா அவங்க காசில் போய் டீ சாப்பிட்டுக்கிட்டுன்னு. உண்மை அது ரத்தத்தில் இருக்கணும். நமக்கு முன்னேறுவோம் வருவோங்கிறது வார்த்தையாக இருக்கக்கூடாது. அது ரத்தத்தில் இருக்கணும், நரம்பில் இருக்கணும். கொடுத்தே அங்கே அழிஞ்சு போய்டுவோங்கிற பயம் இருக்கக்கூடாது. கொடுக்க அஞ்சக்கூடாது. எனக்கு கூட அங்கே பேசும்போது இன்னும் 30 பிரியாணி சாப்பிட்டுணும் அதான் ஓடிட்டு இருக்குது. வாங்கிட்டியான்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் ஓடும். ஏன்னா அது மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அதுக்கெல்லாம் அஞ்சுவது இல்லை. என்ன நம்ம உதவி பண்ணிட்டோம். பாதிமோகன் சாரை பற்றி ஒத்த வரியில் சொன்ன தன்மானால் அவன் பெரியார் தொண்டேன், சும்மா கையேந்திராலாம் கிடையாது. ஆனால் இறங்கிட்டார். கஷ்டம் விட முடியாது. என்ன பண்ண முடியும்? ஒரு மலையிலேருந்து பள்ளத்துக்கு போயிட்டால் மேலே வந்தாகணும், இல்லை மேலே போயிட்டால் கீழே இறங்கி ஆகணும். அப்படி தான் அந்த தொழில். எத்தனையோ பாடுபட்டு நான் நினச்சி பார்ப்பேன், ஏன் இப்படி தேடிக்கிறாங்க கஷ்டத்தை. எத்தனையோ துறைகள் இருக்குது. எங்கள் மாதிரி பிஸ்னஸ் மேனெல்லாம் கேட்க மாட்டாங்கிறாங்க ஐடியா. நானும் அப்படி இல்லை, யார்கிட்ட என்ன விஷயம் இருக்குதோ கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அது எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு என்ன தேவையோ அதில் எடுத்துகிட்டு மீதி தூக்கி போட்டுருவேன். எனக்கு என்ன தேவை அதை எடுத்துக்குவேன், தேவையில்லாத விட்டுருவேன். ஆனால் கரெக்டாக பண்ணுவேன். எங்கேயும் என்ன நின்னதே வரலாற்றில் கிடையாது. நான் இன்னொன்று நல்லா சொல்லுவேன், கஷ்டப்படாதீங்க, முடிஞ்சதை செய்யுங்க. இந்த சினிமாவுக்கு பஞ்சமா? இன்றைக்கி சினிமா எந்த கைக்கு போச்சு? எத்தனை சிறுபடங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அது விசார் கூட ஒன்றில் சொன்னார், சிறுபடம் எடுக்கலாம் கொஞ்சம் யோசிங்க. ஒரு வீடை விற்று நிலத்தை விற்று கொஞ்சம் நெஞ்சம் சேர்த்து வச்ச காசை விற்றுக்கிட்டு ஷூட்டிங் நடக்கிற இடத்துல இவருக்கு பேட்டா தர முடியல, அவருக்கு சாப்பாடு இல்லை, லைட் பெண்ணுக்கு காசு கொடுக்கல, ஆக்டர்ஸ்க்கு பணம் இல்லை, ரூமுக்கு வழி இல்லை. இந்த கஷ்டமெல்லாம் வேண்டாம். எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க ஜாமுவானுங்க. நமக்கு என்ன தெரியும்? நம்ம வாழ்க்கையில் நமக்கு வாழ என்ன? உண்டு வயிறு, ஒரு உடுத்த ஒரு உடை இருக்குது, ஒரு இருப்படை, எந்த குறையும் இல்லை. சரியா? யார் நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறேன்? அம்பானி நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறீங்க? அம்பானி நிம்மதியாக இருந்தால் ஆயில் கிணறோடு வந்துருக்கணும், பெட்ரோல் பங்கு வந்துடக்கூடாது. பெட்ரோலை கொடுத்துட்டு அவர் வீட்டில் வந்துருக்கணும். அவர் தானே பெட்ரோல் விற்கிறார், ஏன் பங்கு போட்டார்? சரி, பங்கு போட்டவர் அதோடு நின்றுருக்கணும். காய்கறி கடைக்கு வச்சுட்டாங்க. இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க. சாதாரண சில்லறையாக வரதுக்கு வராங்க. அவ்வளோ பெரிய ஆள். என்ன தெரியுது இதுலேருந்து? பயப்படுறாங்க. இவ்வளோ இருக்குது, எங்கே போயிடுமோ பிஸ்னஸ்ஸு, இன்னொன்று பண்ணலாம் எதையும் யோசிக்கிறாங்க. நீங்கள் எலான் மார்க்ஸ் எடுத்துங்க, அவர் என்ன ஒரு பிஸ்னஸோட நின்ட்டார், கார் விடுறாரு, மேலே ராக்கெட் விடுறாரு. ஏன்? எல்லாம் இருக்குது போதுங்கிற பயம்தான். நீங்கள் ஒன்றும் பணக்காரெலாம் நினச்சி நிம்மதியாக இருக்குன்னு சத்தியமாக நினச்சிடாதீங்க. சாதாரண ஒரு ஏழை செய்யக்கூடிய தொழிலை என் கடையில் சொன்னேன், இந்த வாசலி 100 ரூபாய் பிரியாணி போட்டால் நம்மளும் ஒரு 20 ரூபா ரேட்டை குறைக்கலாமான்னு கேட்டாங்க என்ன என் மேனேஜ்மெண்ட்டில். மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக நினைப்பாங்களேன்னு. இல்லைடா, அவங்க கூட நம்ம போட்டி போடக்கூடாது. இதிலேருந்து எப்படி மீண்டு
அடுத்த கட்டத்துக்கு யாரை சாப்பிட வைக்க முடியும்? பணம் இருக்கிறவனை சாப்பிட வைக்க நம்ம கடையை ரெடி பண்ணுவோம். அங்கே 100 ரூபாய்க்கு சாப்பிட்றவனு கெடுக்கக்கூடாது. ஒருத்தரை கெடுத்து வாழக்கூடாது. அவங்க கூட நம்ம போட்டி போடக்கூடாது. இவ்வளோ பெரிய ஏசி உருவாக்கி போட்டு நம்ம ஒரு பிராண்டடான வெட்டி ஒரு சாதாரண தள்ளுவண்டி போடுறத பார்த்து பயந்து நானும் ரோட்டில் போய் 10 கடையை போட்டு விட்டுறலாம், 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வீங்க, அவன் தொழில் அழிட்டுங்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. செய்யக்கூடாது. அந்த தொழில் வாழணும், ஜெயிக்கணும். நமக்கு என்ன தேவை? மாற்றத்தை ஏற்படுத்தணும். என் கடையில் 250 ரூபா 5 ஸ்டார் அந்த பிரியாணி எவ்வளோ? 2500 அவன் தகுதியுமா அவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டி விற்கல. நான் அப்படி தான் பார்ப்பேன். அதை இல்லாத இடத்துக்கு எடுத்துகிட்டு போ. இந்த ஏரியாவில் நிறையா இருக்கா, இல்லாத இடத்துல போய் நான் போடு. பிளானை மாற்றிக்க வேண்டிதான். அப்படி நம்ம வாழ்க்கையை எப்பவும் ஒரு பிளானோட திட்டத்தோட நம்மளை நம்பி பண்ணுங்கள். கஷ்டப்படாதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நான் கஷ்டப்பட்டேன் நீங்கள் சொல்லவே கூடாது. இதே தான் வந்திருக்கிறீங்க. உங்கள் கையிருப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்தபடி நான் கஷ்டப்பட்டேன் சிரமப்பட்டேன்னு பேசுகிறதெல்லாம் நம்மளை அப்படி ஆக்கிக்க வேண்டியது இல்லை. 1000 முறை சிந்திங்க, முடிஞ்சதை செய்யுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். எத்தனை பாடுபட்டுருக்காரு தெரியுமா எங்கள் இயக்குநரமையும். எவ்வளோ பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க. 15 ஆண்டுகள் அவர் கூட இருந்தவன், அந்த குடும்பத்தோடு நான் இருந்தவன். அவராக இன்னும் இந்த வேல்புரப்பாகரன் சாருக்கு படம் பண்ணேன். ஏன் பண்ணேன்? என் படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன். இளையராஜா இசை அவர் கூட போய் அவ்வளோ கொடுத்தேன். ஆனால் பார்த்தேன், இவங்க வாழ்க்கைக்காக தான் பண்ணனே தவிர எனக்கு ஒரு சினிமா வேணும் நான் பண்ணவே கிடையாது. என்னடா இவ்வளோ பெரிய பெரியார் தோணும் வேல்புரம் ஒரு இவ்வளோ பேசினார், இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவர் நடந்து காரில் வரும்போது முன்னே கார் வாங்கி கொடுத்தோம் சொந்தமாக, புது கார், ஆட்டோமேட்டிக் கார். கேட்டார், கீர் வண்டி வேண்டான்ட்டார். கேமரா வாங்கி கொடுத்தேன், 4K வாங்கி கொடுத்தேன், பைட்டி வாங்கி கொடுத்தேன். எல்லாமே செஞ்சவருக்கு. காரணம், ஒரு மனிதனுடைய அந்த கஷ்டத்தை தான் நான் பார்த்தேனே தவிர எனக்கு ஒரு படம் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக கிடையாது. அப்படி நினச்சா அந்த படம் என்றைக்கே வந்துருக்கும். 3 பாட்டு ஷூட் பண்ணியாச்சு, எவ்வளோ எடுத்தாச்சு, போட்டு பார்க்குறேன். அது சரிப்படுமா அப்படிங்கிறத இப்போ கூட எனக்கு தோணுது. எனக்கு இருக்கிற முகபாவனைக்கு நாங்கள் ஒரு 9 கேரக்டர் அதில் பண்ணியிருக்கோன்னா எவ்வளோ பண்ணியிருப்போம். கொஞ்சம் போனால் போகுது, இது சரிப்படுமா படாதாங்கிற ஒரு திங்கிங் வந்துருச்சு. அதான் நிறுத்தியிருக்கேன். அதனால் இருக்கிறது போயிடுங்கிற பயம் இருக்கக்கூடாது. அப்படி போகணுன்னு நினச்சப்போ சம்பாதிக்கவே முடியாது. மனசையும் உடம்பையும் நல்லா வச்சுக்கணும். சம்பாதிக்கும் போது எப்படி பணக்காரனாக இருக்க முடியும்? தான் வயிறு அடுத்த வயிறாக பார்த்து வாழணும். அப்போ தான் அவன் பணக்காரன். தானே ஒண்டி சாப்பிட்றவன் பணக்காரன் கிடையாது. ஐயோ அடுத்துன்னு கொடுத்தா போயிடணும்னு நினைக்கிறவனும் பணக்காரன் கிடையாது. பொய்யும் பேசக்கூடாது. இருக்கிறத பேசுவோம். நான் கூட இருந்தால் எடுத்து கொடுத்துருவேன், இல்லைன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு. கொஞ்சம் நிறையா கேட்பாங்க, கொஞ்சமாக கொடுப்பேன். இவ்வளோ தான் குறை. பிரியாணி சாப்பிடும்போது அப்படி தான். இதான் குறையா? கொஞ்சமாக இருக்குதுங்க பிரியாணி. நான் 1,00,000 ரூபா கட்டியா அந்த ஒரு 50,000 வச்சுக்கணும் குறை. இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியாது. உலகத்தில் இந்த பூமியில் யாராலையும் சரி பண்ண முடியாது. நிம்மதியாக இருங்க, குடும்ப குழந்தைங்களோட, நல்ல ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட. என்ன சாப்பிட உளுண்டு இந்த 2 கை இறைவன் நல்லான்னு இப்படி வேண்டுவாங்க. எதுக்குன்னு யோசித்தேன். ஓ இவ்வளோ தான் இந்த வயிற்றுக்கு தேவை போல இருக்குது, அதான் இப்படி கையை வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன். அவ்வளோதான் நமக்கு வாழ்க்கைக்கு தேவை.